ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐபிஎல்லோட மேட்ச் ஆன ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச். இது மத்தியானம் நடந்த மேட்ச், டபுள் ஹெட்டர் மேட்ச். இது அடுத்து சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் அடுத்த மேட்ச் சாயங்காலம். அது பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில். முதல்ல இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா, ஆர்சிபி டாஸ் ஜெயிக்கல, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் ஜெயிச்சு பவுல் சொன்னாங்க. அதனால முதல் பேட்டிங் செஞ்ச நம்மளோட ஆர்சிபி நல்லா பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் லுங்கி இங்கிடி ஒரு பெரிய விக்கெட் எடுத்துட்டாரு. விராட் கோலியோட விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாகவும் பார்த்தா டேவிட் படிக்கல் கொஞ்சம் அதிரடி ஆட, அடுத்து ஃபில் சால்ட் இன்னொரு 50 போட்டாரு. 50 போட்ட கையோடி அவுட் ஆயிட்டாருங்க. இதாங்க குல்தீப் யாதவ் தூக்கி அடிக்கலான்னு பார்த்தாரு படிக்கல். பட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியல. அடுத்து விக்கெட் தானே போச்சு, நம்ம டொக்வெட் சாலான்னு பார்த்தா ஃபில் சால்ட் அடுத்த பால் 6ங்க. ஆனால் அவுட் ஆயிட்டாருங்க டக்குன்னு. ரஜத் பட்டிதார் ஒரு 6 அடிச்சாரு, அடுத்த பால் அவுட்டுங்க. சின்ன ஸ்லைட்டி எட்ஜ் பட்டுடுச்சு, அவுட் ஆயிட்டாரு. திருப்பி டிம் டேவிட் வந்தார், அவரும் கொஞ்சம் ஆடினாரு, ஒரு 6-4 அடிச்சாரு, அவரும் அவுட். அதுக்கடுத்து எல்லாமே டவுன் ஃபாலுங்க, எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. ரொமாடியோ ஷெப்பர்ட் ப்ளம் அவுட்டுங்க. அது அடுத்து தேவையில்லாத ரன் அவுட். குருணால் பாண்டியா 2வது ரன் கூப்பிட்றாருன்னு பார்க்கல, அவுட் ஆயிட்டாரு. ஜிதேஷ் சர்மா மரத்தை நட்டுட்டு அவுட் ஆயிட்டாருங்க. இப்போ ஆர்சிபிக்கு டார்கெட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு டார்கெட் 176ங்க. அதிரடியாக ஸ்டார்ட் பண்ண ஃபில் சால்ட் தாங்க அதிக ரன் அடித்தார். புவனேஸ்வர் குமார் செம்மையான ஒரு இன்ஸ்விங் போட்டார். ரிவ்யூ எடுங்கன்னு அவர் தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். அவுட் ஆயிட்டாங்க. 10 நிசாக்கா அவுட் ஃபார் 1 ரன். அடுத்து பர்த்டே பாய் கேஎல் ராகுல் அண்ட் கருண் நாயர் வந்தாங்க. கருண் நாயர் 2 4 அடித்தார். பர்த்டே பாய் இவர் தாங்க ரொம்ப நல்ல நாக், 57 ரன். ஸ்டப்ஸ் ஒரு 60 ரன் அடித்தார். ஆனால் விராட் கோலி ஒரு டஃப்பான கேட்சை விட்டாருங்க. பர்த்டே பாய் இது ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்மளோட விராட் கோலி கேட்ச் பிடிச்சிட்ட அப்புறம் எவ்வளோ டெசிமல் தெரியுமா? 129 டெசிமலுங்க. சமீர் ரிஸ்வியூ அவுட் ஆயிட்டாருங்க அடுத்த பால்லே. ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சார். ஏசலூடு ஒன்றும் பண்ண முடியல. என்னப்பா இது 4 அடிச்சுட்டு இருக்காங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும்? அடுத்து கேஎல் ராகுல் நிதானமாக ஆடிந்தார். 6 அடிக்கலை, தரையோட தரையாகவே நம்ம ஆடலான்னு நினச்சி 4-4 தான் அடிச்சிருந்தாங்க. பவர் பிளேயில் அவ்வளோ ரன் இல்லைனாலும் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேக்கு அடுத்து சுயேஷ் சர்மா எத்தனை அரைக்குழி போட்டிருந்தாரு தெரியுமாங்க? அரைக்குறிசே நிறைய போட்டிருந்தாரு. ஸ்ட்ரைட் டவுன் டு கிரவுண்ட் 4. அடுத்து நம்ம குருணால் பாண்டியா விக்கெட் எடுத்தாருங்க. கேஎல் ராகுலோட விக்கெட் எடுத்தாரு. செமையான டெசிமலுங்க. விராட் கோலி தான் கேட்சை விட்டாரு. பட் இப்போ விராட் கோலி தான் கேட்சை பிடிச்சி அசத்திட்டாருங்க. நான் என்னையா கேட்ச் பிடிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க, அவுட்டு. அக்சர் பட்டேல் ஒரு இன்ஜுரி காரணமாக போயிட்டாருங்க, ரிட்டையர்ட் அவுட் போயிட்டாருங்க அக்சர் பட்டேல். பட் ஸ்டப்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ஆடிந்தாருங்க. 41 பாலில் தான் அவரோட 50 வந்துச்சு. கடைசி வரைக்கும் நின்று ஆடணுன்னு தான் 41 பாலுக்கு ஆடினாரு. பட் ரொம்ப அழக்குறி போட்டிருந்தாரு சுயேஷ் சர்மாவை ஸ்ட்ரைட் டவுன் டு கிரவுண்ட். கடைசி ஓவரில் 18 ரன் 4 பாலில் 13 ரன் வேணும். 4 பாலில் 13 ரன் வேணும் போது டேவிட் மில்லர் வச்சாருங்க. முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ் கொடுத்தாரு, ஒரு 6 அடிச்சாரு. அடுத்து ஒரு 6, அடுத்து ஒரு 4ஓட முடிச்சிட்டாரு. இதோட டெல்லி கேபிட்டல்ஸ் வின் ஆயிட்டாங்க.